Dr. Prabhu Kanchi, KHA NGOட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் ட்ரஸ்டீஸ். KHAன்றது கடந்த ஒரு 8 வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து கிட்னி டிசீஸ் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் புவர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தொடங்கப்பட்ட இந்த NGO 8 வருஷமாக தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்ருக்கு. இப்போ இந்த முறை தமிழ்நாட்டை தாண்டி பாண்டிச்சேரி, உத்தரப்பிரதேசில் வாரணாசி, பஞ்சாபில் லூதியானா, அந்த 4 ஸ்டேட்லையும் ஆக்டிவாக வி ஆர் பீன் ஹெல்பிங் புவர் பேஷண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வேர்ல்ட் கிட்னி டே, மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக வேர்ல்ட் கிட்னி டே கொண்டாடுறோம். அது மெயினாக வந்து கிட்னி டிசீஸ் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேர்ல்டு வைடாக கொண்டாடப்படுறது. இன்றைக்கி சென்னையில் இருக்க எம்ஜிஆர் ஜானகி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எங்கள் NGOவும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். ஃபங்க்ஷனை பற்றி சார் பேசுவோம். இந்த KHAக்கு ஒரு 3 விதமான நோக்கம் இருக்கிறதுங்க. ஒன்று, நோ டயாலிசிஸ் இன் 2050, அது எங்களுடைய நோக்கமே அதான். இன்னொன்று, பிலோ தி பவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அருமையான லெஜெண்டரி காலேஜுன்னு கூட சொல்லலாம், எம்ஜிஆர் ஜானகி ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து KHA மூலமாக நாங்கள் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வும், எங்களோடு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்காங்களோ அவங்களில் ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு விழா மாதிரி நடத்துறதுக்காக அவங்கள அழைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கிட்னி டிசீஸ்னால் என்ன, எப்படி அது வந்து அவங்கள ஹிட் பண்ணுது, ஏன் அவங்களுக்கு தெரியணும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன்ஸ் டேவும் வந்தது. குட் உமன், அதாவது ஒரு மகளிர் நன்றாக இருந்தால் ஒரு சொசைட்டியும் நல்லாயிருக்கும், ஒரு ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். அந்த விழிப்புணர்ச்சிக்காக தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை இந்த காலேஜில் இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கலந்துக்கிறாங்க. டெக்னீஷியன்ஸ் கலந்துக்கிறாங்க, டயாலிசிஸ் டெக்னீஷியன் மற்றும் பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். சிறு குழந்தைங்கள்லேருந்து 7 வயசு பையன்லேருந்து 50 வயசு பெரியவங்கள வரைக்கும் இன்றைக்கி கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று என்னென்னா, KHA மெம்பர், அதாவது கிட்னி ஹெல்த் இந்தியான்றது ஒரு NGO ஆர்கனைசேஷன், அதுக்கான மெம்பர்ஷிப் கார்டும் நாங்கள் இன்றைக்கி கொடுக்குறோம். இதெல்லாம் நாங்கள் எதுக்கு பண்ணுறோன்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, வி வாண்ட் டு ஹெல்ப் இந்த பிலோ தி பவர்ட்டி லைன் எக்கனாமிக்லி டிப்ரைட் பேஷண்ட்ஸ். அண்ட் கிட்னியை பற்றி நான் முன்னே சொன்ன மாதிரி மகளிர் தான் முக்கியமாக வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. சார் சொன்ன மாதிரி கேன்சர் மாதிரி கடைசியாக தான் தெரியுது. முன்னமே அது தெரிஞ்சால் நம்ம நிறைய விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு போகாமல் இருக்கலாம். அந்த விழிப்புணர்ச்சிக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த KHA மூலமாக இந்த வளாகத்தில் நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி அப்படின்ட்டு வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேர் அண்ட் பியூட்டி அவங்க கலந்துக்கிறாங்க. ஸ்ரீவித்யா, ஷீ இஸ் CEO ஆஃப் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ். கவிதா முரளிதரன் உங்கள் ஜேர்னலிஸ்ட், அவங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலேகான்ட்டு அசோசியேட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ், அவங்க கலந்துக்கிறாங்க. அப்புறம் பத்மஸ்ரீ சிவச்சிதம்பரம், அவர் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், அப்போது அவரும் கலந்துக்கிறாரு. ஸோ எல்லா விதமான தொழில் இதில் இருந்தும் எல்லாருமே கலந்துட்டு இந்த விழிப்புணர்ச்சியை பற்றியும் பேச போகிறாங்க. இது நிச்சயமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். ஏன் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணோன்னா, தே ஆர் தி மெசேஞ்சர்ஸ். வருங்காலமே அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை, சொசைட்டிக்கும் அவங்க இந்த விழிப்புணர்வு பண்ணால் நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்னி டிசீஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த காலேஜில் நாங்கள் பண்ணுறோம். கிட்னி டிசீஸ்ன்றது குறையிறதுக்குன்ற வாய்ப்புன்னா மெயின் திங்க ஒன்று லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். நிறைய தண்ணி கொடுக்கணும். நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பேர் வந்து வெரி ஹாட் கண்ட்ரி, நம்மளது ஒரு 2 லிட்டர் வாட்டராவது குடிக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் நிறைய கிட்னி இன்ஃபெக்ஷன் மச் பாசிபிலிட்டி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க யூரினரி ட்ராக்ட் வந்து வெரி ஷார்ட் யூரினரி ட்ராக் அவங்களுக்கு. அதனால் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ட்ரிங்கிங் வாட்டர், குட் எக்ஸசைஸ், இதெல்லாம் பண்ணாலே there is good prevention of all this kidney disease. தடுப்புன்றது இந்த 3-4 வழி தாங்க. டிசீஸ்ன்னு வந்துட்டால் நீங்கள் முதல்ல வந்து டாக்டரை பார்க்கணும். நிச்சயமாக நீங்கள் அந்த அவேர்னஸ் வரதுக்காக தான். சின்ன இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நம்ம ஊரில் எப்படின்னா கவுண்டரில் போய் மருந்து வாங்க சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை கைவிடணும்.
நிறைய பேர் கால் வீக்கத்துக்குன்னு பலவிதமான காரணங்களை சொல்லிவிட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இதெல்லாம் வந்து தடுக்கணுன்னா ஃபேமிலி டாக்டரை பார்த்தா போதும். முதல்ல ஃபேமிலி டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நெஃப்ராலஜிஸ்ட் மற்றவங்களை பார்த்தாலே நிச்சயம் நிறைய நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Commemorating 2 events. One is Women's Day, the other one is Kidney Awareness Day. மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு, தமிழ் மொழி அறிந்தவர்களுக்கு தானத்தின் சிறப்பு என்னன்னு நம்ம பெரியவங்க எழுதி வச்சதை படித்தாலே போகிறோம். வள்ளுவர் ஒரு வார்த்தையை சொன்னார், வான்மழை சிறப்பை பற்றி சொல்லும்போது நீரின்றி அமையாது உலகுன்னாரு. நம்ம உடம்பும் அதே மாதிரி தான். 90% நம்ம தண்ணி தான், மீதி தான் மற்ற ஐட்டம்லாம். அந்த 90% வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடியில் இருக்கிறது தான் நீரின்றி அமையாது உலகுன்னும் போது அதை வந்து சுத்திகரித்து செய்கிற செயலை வந்து சிறுநீரகம் செய்கிறது. சிறுநீரகம் இல்லாவிட்டால் நமது உடலில் தேங்கியுள்ள நச்சுக்கழிவுகள் அதெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு மகத்தான 2 நிறுவனங்கள் KHIயும் ஜானகி எம்ஜிஆர் விரைவில் மருத்துவக் கல்லூரியும் வரும். நான் சொன்ன பலிக்கும் ஜானகி எம்ஜிஆர் கல்லூரியின் சார்பாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொண்டிருந்திருக்காங்க. தானத்தின் சிறப்பை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஒரு சிறுநீரக தானத்தை பற்றி ஒருத்தர் பேசணும்னா அதுக்கு தகுதியான இடம் இதுதான். ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிறுநீரக சிகிச்சை, மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர். அதன் பிறகு அவர் அரசாண்டார். இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நான் 19 ஆண்டுகள் I've been serving for 19 years in the renal transplant unit. I worked as professor and HOD of internal medicine in Madras Medical College. இதெல்லாம் பண்ணி சங்கீதமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2 கண்ணு மனுஷனுக்கு 2 கண்ணு இருக்கிற மாதிரி 2 விஷயங்கள் செஞ்சு கற்றுக்கிறதுல கூட தப்பு கிடையாது. வெறும் படிப்பு என்பது அழிக்க முடியாத செல்வம். உலகத்தை அழிக்க முடியாத செல்வம் எது? கல்வி. குறைவில்லாத செல்வம் வரணும்னா என்ன இருக்கணும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோயற்ற வாழ்வு வாழ்வதற்காகத்தான் இந்த அமைப்பு பாடுபடுகிறது. டாக்டர் பிரபுகாஞ்சி அவர்கள் இங்கு நான் நுழையும் பொழுது நண்பர் நீலமேகத்துடன் ஒரு தகவலை சொன்னார். இப்போ அவங்க விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்ற மாற்று அறுவை சிகிச்சை முறையிலே குழந்தைகளுக்காக பீடியாட்ரிக்ஸுக்கு நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சகோதரிகள் ரொம்ப அற்புதமாக பேசுனாங்க. அதில் சிறு குழந்தைகளுக்கும் அதுவும் இலவசமாக, பொதுவாக இவங்க KHIயில் பண்ணுறது ஒரு தானம் செய்வது என்பது, சிறுநீரக தானம் செய்வது என்பது ஒரு மகத்தான தானம். தமிழ் இலக்கியங்களில் சிவி சக்கரவர்த்தி தானம் கொடுத்தாரு, தன் உடலில் சதையை தானம் கொடுத்தாருலாம் இருக்கு. இலக்கியங்கள் பல்வேறு விஷயங்களை தானத்தை வலியுறுத்துகிறது. நம்ம சிறந்த ஒரு தானத்தை நாம் செய்து அது தக்கவர்கள் கையில் அந்த சிறுநீரகம் தானம் சென்றடைவதற்கு உண்டான ஒரு சரியான குழுமம் KHI என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பல இங்கேயே சகோதரி பேசும் பொழுது குறிப்பிட்டார்கள் எப்படி அவருக்கு பிரபுகாஞ்சி டீம் எந்த அளவு அவர்களுக்கு உதவினார்கள் என்பதை சொன்னார்கள். மெய்யெல்லாம் சிலிர்த்தது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணது சென்னை அரசு பொது மருத்துவமனை, வேலை செஞ்ச இடம் த புவரஸ்ட் ஆஃப் தி புவர் இன் த கண்ட்ரி. கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் டிரான்ஸ்பிளான்ட் டிபார்ட்மெண்ட் யூனிட் இருக்கிறதே புரட்சி தலைவர் அங்கே போகிறப்ப எங்கள் டீம் அங்கே அமெரிக்காவுக்கு அந்த சிகிச்சைக்கு சென்றது. அப்பொழுது தான் இந்த சிகிச்சை செய்வதற்கு சென்னை அரசு பொது மருத்துவமனையில்
வாய்ப்பு இருக்கிறது என்பதே பொதுமக்களுக்கு தெரிந்தது. அந்த அவேர்னஸை ஏற்படுத்தினவருடைய அரங்கத்தில் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அவேர்னஸ் இன்றைய தினம் நடைபெறுகிறது என்பதெல்லாம் அதுக்காக இந்த அரங்கத்தை இந்த நிர்வாகத்தோடு சேர்ந்து KHIயோடு சேர்ந்து உதவிய டாக்டர் குமார் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தானம் அவசியம், அதனால் சகலமும் வசியம், மனமே நிதானம் அவசியம், அதனால் சகலமும் வசியம், மனமே நிதானம் அவசியம். முதல் தானம் என்ன தானம்? மனசுக்கு நிதானம். இன்னொரு வானம் புகழ வறுமை நீங்க, வானம் புகழ வறுமை நீங்க, மக்கள் நலம் பெற மாநிலத்தில் சமாதானம் அவசியம், மக்கள் நலம் பெற மாநிலத்தில் சமாதானம் அவசியம், சமாதானம் அவசியம், அதனால் சகலம் வசியம், மனமே நிதானம் அவசியம். வள்ளலெனும் அருள் மன்னவர் சொன்ன, வள்ளலெனும் அருள் மன்னவர் சொன்ன, ராமலிங்க வள்ளலெனும் அருள் மன்னவர் சொன்ன, வார்த்தையில் பூத்த நன்னேர்த்தியும் என்ன, அதை தள்ள முடியுமோ சார்ந்திடும் சின்னதானத்தில் எல்லாம் தயை மிகும், அன்னதானம் அவசியம், சின்னதானத்தில் எல்லாம் தயை மிகும், அன்னதானம் அவசியம், அன்னதானம் அவசியம், அதனால் சகலமும் வசியம், மனமே நிதானம் அவசியம். இந்த வரிசையில் ஆரோக்கியமான நன்றி ஆரோக்கியமான வாழ்விற்கு சிறுநீரக தானம் மட்டுமல்ல, கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்ததுலேருந்து நான் ஒர்க் பண்ண அரசு பொதுத்துறையில், அரசு மருத்துவத்துறையில் லைஃப் ரிலேட்டட் டோனர்ஸ் தான் டொனேட் பண்ண முடியும். அதனால் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக அந்த வியாதியோடு வர்றவங்க ரொம்ப பாடுபட்டு அவங்க உறவினர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, அது பல்வேறு ப்ரொசீஜர்கள் அதுக்காக இருந்தது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதன் பிறகு தான் அவங்க சர்ஜரிக்கு ஆட்பட முடியும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அப்படித்தான் போராடி கொண்டிருந்தோம். இதுக்கிடையில் எல்லாம் பண்ணி வச்சதுக்கப்புறம் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், இதுக்கு இம்யூனோ சப்ரெஷன் கொடுக்கறதுல மருத்துவ முறைகள் வேறையாக இருந்தது. அந்த மருந்துகள்னால வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ மருந்தை விட மருந்து கொடுக்குற சைடு எஃபெக்ட்டுக்கு வைத்தியம் பண்ணுறது ஜாஸ்தியாக போச்சு. அதனால் தகுந்த முறையில் உங்கள் சிறுநீரகங்களை உங்கள் அகத்தில் பாதுகாத்து கொள்ள வேண்டிய முறைகளை சகோதரிகள் பேசும் பொழுது அற்புதமாக சொன்னார்கள். வெயில் காலம் வந்துருச்சு, வெயில் காலம் வந்ததுன்னா என்ன வரும்? வெதர் மாறும் பொழுது நம்ம ஸ்வெட் பண்ணுவோம், நிறையா ஸ்வெட் பண்ணோம்னா நிறைய சால்ட் போகும். அதனால் உங்கள் சால்ட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய வியர்வையில் போகின்ற நீர் சத்தை உடலில் சேர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை, அடிப்படை வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்து, ஏன்னா நீங்கள் இது கல்லூரியை விட பள்ளிகளை விட இந்த அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த இடம் வேறு எங்கேயும் இருக்க முடியாது. காலையில் 8 மணிக்கு எல்லாம் உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டிக்கு தான் வந்துடுவீங்க. இங்கே உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது தூங்குற நேரத்துக்கு தான் போவீங்க. அதனால் பெற்றோர்கள் சொல்லி கொடுப்பதை விட இங்குள்ள ஆசிரியர்கள் பொறுப்பெடுத்து இந்த நல்ல முறையினை ஏற்படுத்தி இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களையாவது கிட்னி ஹெல்த் சம்பந்தமாகவும், நீங்கள் சிறுநீரக தானத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எத்தகைய நம்பகமான குழுவுடன் சேர்ந்து இதை அர்ப்பணிக்க வேண்டும் என பல்வேறு செய்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் விடுங்க. ஆனால் நல்ல ஒரு குழுமத்தோடு சேர்ந்து
எந்த தானமும் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொன்னாங்க. தானம் எந்த பாத்திரத்தில் போடுறோங்கிறது தெரிந்து போட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு தக்கவாறு ஒரு அற்புதமான ஒரு ஸ்தாபனத்தை KHIயின் வாயிலாக மக்களுடைய உடல் நலத்தை பேணுகின்ற நோக்கத்தோடு தருகின்ற இந்த அமைப்பினர் அனைவருக்கும் இந்த வளாகத்தினை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த டாக்டர் குமார் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு அற்புதமான விழாவிற்கு அழைத்த நண்பர் டாக்டர் நீலவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.